சினிமா சான்ஸுக்காக வேண்டி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க சிறடி காசு சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆக்ட்ரஸே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறது கேட்டால் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோவல்டி சேனலில் இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட போய் இந்த ஆக்ட்ரஸ் வந்து குண்டாயிட்டாங்க. இந்த ஆக்ட்ரஸ் சென்னையில் தான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. இவங்க பேர் பாக்கிஸ்ரீ, பாக்கியலட்சுமினா எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்க தேவியின் திருவிளையாடல் மூலமாக தான் 1982 சினிமாவில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து இன்ட்ரோ ஆயிருக்காங்க. இதே மாதிரி மலையாளத்தில் ஆஸ்திரம் ஃபிலிம் மூலமாக வந்து இன்ட்ரோ ஆயிருக்காங்க. கண்டினியூஸாக மலையாளம்ல நிறைய ஃபிலிம் வந்து நடிச்சிருக்காங்க. தமிழில் வந்து நியாயம் கேட்கிறேன், நலமறியாவல், வளையல் சத்தம், கொடி பறக்குது, சாந்தி முகூர்த்தம், செயின், ஜெயபால், ஒரே ரத்தம், சின்ன கண்ணம்மா, தாயா தாரமா, சின்ன வாத்தியார், சக்தி பராசக்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிலிம்ல வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அப்படின்ட்டு மொத்தமாக 60 and above ஃபிலிம்ல வந்து நடிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க வாசுதேவன் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து பிரேக் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் தமிழில் வந்து தர்மபத்தினி ஃபிலிம்ல வந்து நடிச்சிருப்பாங்க. சினிமாவில் மட்டும் இல்லை சீரியலையும் நடிச்சு இவங்களோட டேலண்ட் வந்து நல்லா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. கைராசி குடும்பம், அழகு, நீலக்குயில், கல்யாண பரிசு, அபூர்வ ராகங்கள், இப்போ வந்து சிறடி ஆசை, அதே மாதிரி லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய சீரியல் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசின வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து 3 மாசத்துக்கு அப்புறம் சிறடி ஆசை சீரியல் வந்து இவங்களுக்கு வந்து நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீரியல் வந்து இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கு. செட்ல வந்து நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல்ல முத்து மீனா காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்ல ஹீரோயினா வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டர் ரோல்லையும் வந்து நடிச்சிருக்காங்க. ரஜினி, கார்த்திக், பிரபு, முரளி, ராஜேஷ் இப்படி நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ஆக்ட் பண்ண வந்தப்போ ரொம்ப ஒல்லியா இருந்திருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து ஹீரோயினா நடிக்க வேண்டிய சில ஃபிலிம்ல வந்து இவங்களால வந்து நடிக்க முடியாமல் போயிருக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹீரோயின் மாதிரி ரொம்ப ஒல்லியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குண்டா இருந்தால் தான் வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால இவங்களும் வந்து குண்டாகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி இவங்களை வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அப்போவே டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படி சொல்லியும் இவங்க போட்டு இப்போ இவங்களால வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம் தான். எந்த ஒர்க்குனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ பற்றின உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.